அனைவருக்கும் காலை வணக்கம். மார்ச் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு மாநில தகுதி தேர்வு பல பாடங்களுக்கு நடக்கிறது. அதில் காலையில் தமிழுக்கும் நடக்கிறது, மாலையில் மதிய வேளையில் நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் பாடத்துக்கும் நடக்கிறது. அனைத்து தேர்வர்களும் நன்றாக தேர்வு எழுதி மாநில தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த நாளை நாம் இனிதே தொடங்கி வைக்கிறோம். மார்ச் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. இத்தாலிய மறுமலர்ச்சியின் தந்தை புவோனோ ரோட்டி சிமோனி. புவோன ரோட்டி சிமோனி புவோன ரோட்டி சிமோனி இத்தாலிய மறுமலர்ச்சி ரீ அசைனன்ஸ் அதோட தந்தை. அதோடு அது இல்லை, ரீ அசைனன்ஸ்னு ஆங்கிலத்தில். இத்தாலிய மறுமலர்ச்சியின் தந்தை. இத்தாலிய மறுமலர்ச்சி கால ஓவியர், சிற்பி, கட்டடக்கலை வல்லுநர், கவிஞர் என பன்முகத்திறன் கொண்ட மைக்கலாஞ்சலோ டி லோடோவிக்கோ புவோனோ ரோட்டி சிமோனி. இவ்வளோ பெரிய பேராக இருக்கப்பா. பிறந்த தினம் என்று மறுபடியும் சொல்கிறோம் பாருங்க. மைக்கலாஞ்சலோ டினா டிஇன்னு அர்த்தம். டி லோடோவிக்கோ புவோனோ ரோட்டி சிமோனி. மார்ச் 6. இந்த பேரை பற்றி படித்து இவரை சின்ன அறிமுகப்படுத்திருக்க 2 நிமிஷம். இத்தாலி தஸ்கனியில் உள்ள அரேசோ என்னும் இடத்தில் பிறந்தார். 1475 15ஆம் நூற்றாண்டிலே பிறந்திருக்கிறார். தந்தை நீதிபதியாக இருந்தவர். தஸ்கனியின் பிரபுத்துவ குடும்பம் இவர்களுடையது. ஆரம்ப காலத்தில் பிரான்சில் வளர்ந்தார். தாயார் இறந்த பிறகு வேறொரு நகரில் கல் வெட்டுபவரின் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். இங்கு இவரது தந்தைக்கு சொந்தமாக ஒரு பளிங்கு கல் குவாரி இருந்தது. சிறிது காலம் இலக்கணம் படித்தார். படிப்பில் இவருக்கு ஆர்வமில்லை. தேவாலயங்களில் இருக்கும் ஓவியங்களை பார்த்து வரைந்தார். ஓவியர்கள் சிற்பிகளுடன் இருப்பதையே விரும்பினார். பிறகு தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக ஓவியமும் சிற்பமும் பயின்றார். 1488 இவரது திறமையால் கவரப்பட்ட பயிற்சியாளர் அந்நகர ஆட்சியாளரிடம் சிபாரிசு செய்தார். சிறிது காலம் அரசு பாடசாலையில் கல்வி கற்றார். பயின்றார். இந்த சமயத்தில் அவர் பிரபலமானவர்களை சந்தித்தார். அவர்கள் மூலம் கலைகளை பற்றி பல விஷயங்களை அறிந்து கொண்டார். தனது 21 வயதில் ரோம் நகருக்கு சென்றார். ரோமானிய கடவுள் பாக்கஸின் சிலையை வடித்தார். தனது 24வது வயதில் இவர் வடித்த பியேட்டா சிற்பம் இயேசுவை தன் மடியில் ஏந்தி துயரத்துடன் காணப்படும் மேரி மாதா. அதுதான் அந்த பியேட்டா சிற்பம். உலகின் தலை சிறந்த படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. டேவிட் மோசஸ் சிலைகளும் இவரது